Hello students, welcome back. So, இப்போ நம்ம இந்த series of videos என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா we are talking about basics of inorganic chemistry, right? And I hope you understood the last session. We talked about some basics of periodic table, like S block, P block, and Mari, and some history and all we talked, right? And in the session வந்து is very really important because நம்ம இன்னும் கொஞ்சம் deeper things படிக்க போறோம், right? So which are very essential for inorganic chapters. Okay, basics படிக்க போறோம். So அது என்னன்னு பார்க்கலாம். Fine. So that thing like which we'll be talking today is periodic properties. So periodic properties na enna exactly? What exactly are periodic properties? Periodic properties ங்கிறது the elements classify பண்றதுக்காக we have certain properties. Okay, so for example, let's say atomic size, இல்லைன்னா ionization enthalpy or electron affinity. All these are properties. So அதோட what is it? அதோட definition என்ன? எப்படி வந்து elements மாறும்? In the sense அதோட properties எப்படி change ஆகும் in a periodic table? All those things we'll be discussing in this session. Okay. But before going to it, I wanted to clear one thing. Like நம்ம லாஸ்ட் செஷன்ல சொல்லாத ஒன்று இருக்கு that என்ன சொல்றது நம்மளோட கான்ஃபிகரேஷனை பத்தி. So I'll just talk about that a bit. That is only one of the points. Okay. So because configuration நம்ம கண்டிப்பா இங்க தெரிஞ்சிருக்கணும். Exactly. So configuration எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? So I hope you understood that because நம்ம அது என்ன சொல்றது நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் பிரின்சிபல் வச்சு எழுதுறோம் அது தெரிஞ்சா நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி படிக்க முடியும் டீடைல். So configurationல இந்த ஒரு டாபிக்ல என்ன எக்ஸ்ட்ரா ஒரு திங் சொல்ல போறேன்னா I told you about shells, right? We talked about shells, subshells, isn't it? Right? அதே மாதிரி orbitals, right? All these things we discussed. In the sense what it is மட்டும் சொல்லிடுறேன் நம்ம. So இதுல I think n value shell பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பார்த்துக்கணும், isn't it? N value எப்படி வருது? And subshell I told you it is actually denoted by L. Fine. So and இந்த subshell பத்தி தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த subshells நமக்கு என்னென்ன இருக்கு? We have S, P, D and F. And கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? So the SPDFங்கிறது orbitals கிடையாது, they're in fact subshells. Okay. So subshells ஓட shades in the sense நம்ம எப்படி electrons fill ஆகும் தெரியறதுக்காக மட்டும்தான் இதை சொல்றேன் நான். Okay. So S subshell எடுத்தா உங்களுக்கு வந்து there is going to be only one column like this, right? But P subshell எடுத்தா உங்களுக்கு வந்து there will be three columns. If you take D, there will be five columns. 1, 2, 3, 4 and 5. So 1, 2, 3, 4 and 5. And similarly, if you take F subshell, there will be 7 columns. So 1, 2, 3, 4, 5, 6 and 7. Right? So இதோட மெயின் எதுக்கு நம்ம இப்படி மென்ஷன் பண்ணோம்னா இதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த காலம்ஸ்லயுமே மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். ஒன்று வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இதான் நம்மளோட ஸ்பின் போன நம்பர்னு சொல்றது. ஓகே, ஸ்பின் அப்படின்னா டூ ஸ்பின்ஸ், ஒன்று கிளாக் வைஸ் இப்படி எழுதுனா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆல் தி திங்ஸ் நீங்கள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர் வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எப்படி எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆக முடியும்னு மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ எஸ் சப்ஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம், 2 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் டோட்டல் எவ்வளோ தான் ஃபில் பண்ண முடியும் நம்மளால. வாட் அபவுட் பி சப்ஷல் டோட்டலி பாருங்க, தெர் வில் பி 3 காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஈச் காலத்தில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ எப்படி ஃபில் பண்ணுவீங்க? அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்க வந்து 1, 2 இப்படி ஃபில் பண்ணக்கூடாது, திஸ் இஸ் ராங். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஹன்ஸ் ரூல் அப்படின்ற பிரின்சிபல் இருக்கு. ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹன்ஸ் ரூல்? ஹன்ஸ் ரூல் என்ன சொல்றாங்கன்னா, ஹன்ஸ் ரூல்ல நீங்க வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது ஆல்வேஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கோலத்துலயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிருக்கணும், ஹாஃப் ஃபில் பண்ணிருக்கணும். ஒன்லி தென் யூ வில் கம்ப்ளீட்லி ஃபில் இட். திஸ் இஸ் ஹன்ஸ் ரூல். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தோஸ் திங்ஸ் வில் see. இப்போ அது நம்ம பேசிக்ஸ் எனக்கு தேவையில்லை. இங்க பாருங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் டோட்டலா. ஒரு பி 3 காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ டோட்டலி 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். டாக்கிங் அபௌட் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான், இங்க வந்து 6 எலக்ட்ரான். இதே மாதிரி இங்க எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, 5. ஸோ யூ கேன் ஃபில் 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஸோ யூ ஹேவ் 10 electrons ஃபில் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆர்பிட்டல்ஸ். திஸ் இஸ் வாட் ஆர்பிட்டல்ஸ் ஆர். இந்த ஒவ்வொரு காலம் இருக்கு இல்லைங்களா, அதான் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இங்க வந்து 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, ஸோ 10 எலக்ட்ரான்ஸ். இங்க வந்து 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, ஸோ வி கேன் ஆக்சுவலி ஹேவ் 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். தட்ஸ் வை வி ஆர் ஆக்சுவலி டிஸ்கசிங் திஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும், எவ்வளோ ஐ மீன் சப்ஷெல்ல வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் ஆகலாம், ஆல் திஸ் திங்ஸ் டேட்டா வி ஹேவ் ஹியர், ரைட்? ஓகே, நவ் இப்போ நம்ம வந்து எக்ஸாக்ட்லி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, so we'll start with our first periodic property, that is
Okay, let's start with valency. Okay, we'll start with valency. We have the first one is valency. Fine. So இது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம ஒரு ரியாக்ஷன் இன்ஆர்கானிக் ஒரு ரியாக்ஷன் எழுதும்போது காம்பவுண்ட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு ஈவன் ஹைபிரிடைசேஷன் எல்லா கான்செப்ட்லயுமே தேவை இருக்கிற ஒன்று தான் வேலன்ஸ்ங்கிறது. ஓகே, அண்ட் வேலன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள் ஹியர். ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட் இஸ் வேலன்சி ஹாஸ் டூ டெஃபினிஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஃபைன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். வேலன்சியோட டெஃபினிஷன் என்ன? டெஃபினிஷன் நம்பர் ஒன். Definition number one is valencyங்கிறது it is number of, we can say that number of electrons. Okay, number of electrons in the outermost shell of an atom. Outermost shell of an atom. So this is, let's say, இது வந்து நமக்கு என்ன சொல்லிக்கலாம், ஒரு டெஃபினிஷன் சொல்லிக்கலாம். But there is another definition of an atom. Okay, there is one more definition, அதுவும் நம்ம பார்க்கலாம். So another definition is that we can say that it is number of bonds around an atom. இது ஒரு different way of telling what exactly is valency. But இந்த second definition இருக்கு இல்லைங்களா, இந்த second definition, this definition வந்து நம்ம exactly valency சொல்ல மாட்டோம், we usually call it as covalency. But பாருங்க, நீங்க வந்து புக்ஸ்லயோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது there would be ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா தான் சொல்ல போறோம், வேலன்ஸ் சொல்ல போறோம். We will not call it as covalency or valency, but in actual meaning the first definition stands for valency and the second definition stands for covalency. But there are no such differences when we solve questions or something. Okay, valency சொன்னா இந்த ரெண்டுமே நீங்க actually பார்க்கணும். So both are actually correct. So இப்போ நம்ம ரெண்டுமே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Okay, what do they mean by this? Both these things. Okay, so I'll just write two examples here. Let's say நமக்கு வந்து ஒரு atom. Okay, let's say nitrogen. Fine, nitrogenோட நைட்ரஜனுங்கிற ஆட்டத்தோட வேலன்சி கண்டுபிடிக்கணும், கோவேலன்சி கண்டுபிடிக்கணும். ஃபைன், இப்போ வேலன்சி என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல், ரைட்? ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எல்லாம் தெரியறதுக்கு என்ன எழுதணும்? கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷன் தெரியறது கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டாமிக் நம்பர் தெரியும். ஸோ நைட்ரஜன் இஸ் 7 அட்டாமிக் நம்பர். ஸோ லெட்ஸ் ரைட் கான்ஃபிகரேஷன். ஸோ அக்கார்டிங் டு ஆஃபர் பிரின்சிபல் வி ஷுட் ஸ்டார்ட் வித் 1s அண்ட் எஸ்ல வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக முடியும்? 2, ரைட்? ஸோ அப்படியே நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். இட்ஸ் 1s2, 2s2. So we have 4 electrons are already filled, 3 more we need, that will be filled in 2p. So 2p3. So what is our outermost shell? These are outermost shell because 2 is there, right? So 1 வந்து உள்ளதா இருக்கும். 2s 2p. So 2 represent the shell. So இதுல total எவ்வளவு electrons இருக்கு? There are 5 electrons, which means 5 is the valency. So this is valency. So essentially, like, what are we doing now? So we wrote the configuration and we found out what is the number of electrons, what is the total number of electrons in the outermost shell, and that is exactly equal to the valency. That's according to our first definition, right? Now let's go for the second definition. So I'll just take the same example, number of bonds around the atom, around an atom. But to find out covalency, we just cannot take one atom and find out, right? We need a compound because அப்பதானே நமக்கு வந்து bonding எல்லாம் இருக்கும். So I'll just take a compound, right? என்ன compound எடுக்கலாம்? Let's say I'll just take, one second. So I'll just take NH3. Okay, I'll just take NH3. So இது வந்து it's ammonia, right? It's a very common thing. So இதோட structure actually நீங்க பாத்தீங்கன்னா NH3ல பாருங்க எவ்வளவு bonding இருக்கு, அது எப்படி தெரியும் நமக்கு? We can write the structure. So NH3 would be actually in உங்களுக்கு trigonal pyramidal shapeல இருக்கும் because ஒரு lone pair இருக்கும். I'll tell you that. Okay, lone pair என்னன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். So இப்போ எவ்வளவு bonds இருக்குன்னு பாருங்க. டோட்டலா there are 3 bonds, right? Because மூணு hydrogen bonding இருக்கு. இப்போ வேலன்சி என்ன இருக்கும்? what is covalency? Number of bonds, right? So therefore we can say that we have 3 bonds இருக்கு இத சுத்தி, which means we have 3 covalency இருக்கு, right? So I hope you understood. அப்ப நைட்ரஜன் எடுத்தா உங்களுக்கு ரெண்டு வேலன்சிஸ் வருது இல்லைங்களா? 5 வருது, 3 வருது. ஸோ 5 இஸ் எக்ஸாக்ட்லி என்ன சொல்ல, நம்ம எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அவுட்டர்மோஸ்ட்ல, 3ங்கிறது எவ்வளவு பாண்டிங் இருக்கு, நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் do you think எல்லாமே இதே மாதிரி நம்ம வந்து ரிமெம்பர் பண்றது கஷ்டம் தானே? இட்ஸ் டிஃபிகல்ட், ரைட்? அதுக்காக ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா, ஜஸ்ட் வில் டேக் தி ஹெல்ப் ஆஃப் பீரியாடிக் டேபிள்.
பீரியோடிக் டேபிள் உங்களுக்கு இந்த வேலன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது டி பிளாக் யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் we have வேரியபிள் ஆக்சிடைஸ் ஸ்டேட். ஸோ பி அண்ட் எஸ் அண்ட் பி மட்டும் பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஐ ஜஸ்ட் ரைட் திஸ் செகண்ட் பீரியட் மட்டும் எழுதுறேன். ஓகே அண்ட் ஐ டெல் யூ வாட் இட். ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் த செகண்ட் பீரியட் ஹியர் டு எக்ஸ்பிளைன் வேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ we will start with lithium. We have lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon, right? ஓகே ஸோ இதில் பாருங்க இப்போ லித்தியம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி இது நம்ம எல்லாமே கான்ஃபிகரேஷன் எழுதி கண்டுபிடிக்கணும். ஓகே லித்தியத்தோட நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதி அவுட்டர் மோஸ்ட் எவ்வளோ வேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா இட் would be 1 பிகாஸ் இட் இஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் 1:2 2:1 இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ தட் இஸ் வை இட் இஸ் 1. அண்ட் பெரிலியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் கலர். ஓகே பெரிலியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலன்சி would be 2. ஐம் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் வேலன்சி. அவுட்டர் மோஸ்ட் நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதி கண்டுபிடிச்சா யூ கேன் ஜஸ்ட் செக் இட். ஓகே ஸோ 2 போரான் வந்து 3 இருக்கும், கார்பன் would be 4 5 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் 6 7 8. ஸோ இட்ஸ் ஈஸி ரைட், நம்ம ஒரே லைனாக எழுதின போது தான் அதோட வேலன்சிஸ். பட் தட் இஸ் நாட் இட். ஓகே திஸ் இஸ் ஆக்சுவல் வேலன்சி ரைட். ஸோ நம்ம எதுவும் கண்டுபிடிக்கலாம். யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் கோவேலன்சி. இந்த கோவேலன்சி கன்செப்ட் வந்து எல்லா எலமெண்ட்ஸுக்கெல்லாம் கிடையாது. ஓகே இந்த மாதிரி பாண்டிங் ஃபார்ம் வருது, டிஃபரன்ஸ் வருது. கோவேலன்சி வேலன்சி டிஃபரன்ஸ் வருது 1 or 2 எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஒன்று வந்து நைட்ரஜனுக்கு டிஃபரன்ஸ் வரும். நைட்ரஜன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளோ இருக்கு 3. ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு வந்து 2 வரும். ஃப்ளூரினுக்கு வந்து 1 வரலாம். ஸோ தீஸ் ஆர் த 3 elements in which கோவேலன்சி வந்து டிஃப்ரெண்டாக வருது. மீதி எல்லாமே கோவேலன்சி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேலன்சி கோவேலன்சி இன்னும் ஃபர்ஸ்ட் எழுதுறது என்ன வேலன்சி தானே, திஸ் இஸ் வேலன்சி. ஓகே திஸ் இஸ் வேலன்சி and valency covalence will be same for almost all the elements, other elements. Only for these 3 things valency covalence different ஆ இருக்கும். நம்ம இங்க எழுதிருக்கோம் 3 to 1, right? Okay, so how did we get this 3 to 1? It's because நம்ம வந்து there is something called as octet. Octetனா யூசுவலி நம்ம சொல்றது என்னன்னா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஆட்டத்தை சுத்தி 8 எலக்ட்ரான் இருந்தால் பெட்டரா இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஒரு இது வச்சு தான் நம்ம கான்செப்ட் நம்ம சொல்றது. which means நீங்க என்ன பண்ண போகுதுன்னா இந்த காம்பவுண்ட் இது இருக்கு இல்லைங்களா, 8ல இருந்து அந்த ஆக்டேட்னா 8 தான், 8ல இருந்து நம்மளோட வேலன்சி இங்க மைனஸ் பண்ணா போகும். ஸோ 8 - 5 என்ன வருது 3. 8 - 6 பண்ண என்ன வருது 2. 8 - 7 பண்ண என்ன வருது 1. That is how you find it out. Okay, and that is not it. இப்போ நீங்க பீரியாடிக் டேபிள் பார்த்தா இங்க பாருங்க, I just show you. இப்போ லித்தியம் தான் நம்ம எழுதியிருக்கோம். what is the valency 1, right? லித்தியத்துக்கு மட்டும் கிடையாது வேலன்சி 1. this entire group will have valency 1. ஓகே அப்போ நீங்க லித்தியத்தோட வேலன்சி படிச்சா சோடியம் பொட்டாசியம் சல்பேட் எல்லாத்துக்கும் வேலன்சி 1 தான். பெரிலியம் நம்ம 2 பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ மெக்னீசியம் கால்சியம் சோன்சியம் ப்ரோ எல்லாத்துக்குமே 2 தான் இருக்கும். ஸோ இட் கம் டு போரான். போரான் நம்ம 3 பார்த்தோம், which means அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் எல்லாத்துக்குமே நியோனியம் எல்லாத்துக்குமே வேலன்சி 3 தான். கார்பன் 4னா இது ஃபுல்லா 4 தான். நைட்ரஜன் 5னா இது ஃபுல்லாவே 5 தான். ஆக்சிஜன் 6னா இது ஃபுல்லாவே 6 தான். இது 7னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாவே 7 தான். ஸோ இஃப் யூ ஸ்டடி லைக் குரூப் வைஸ் எக்ஸாக்ட்லர் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து வேலன்சி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ மட்டும் படிச்சா போதும், செகண்ட் பீரியட் மட்டும் படிச்சா போதும். கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே வேலன்சி சேமா இருக்கும். ஸோ சடன்லி someone ask you what is the valency of phosphorus? It's easy because நைட்ரஜனுக்கு நமக்கு தெரியும் 5, which means phosphorus எவ்வளவு தான் இருக்கும் 5 தான் இருக்கும். அர்சனிக் கேட்டா again 5 தான் இருக்கும் because நைட்ரஜனுக்கு 5 தானே. So that is how you find out valency, and this is very important for concepts. அது நம்ம வந்து chapters படிக்கும்போது we'll see that. Okay, so this is our first property. And the next property which is also very important is like so we'll see one by one. Okay, so அடுத்த property நம்ம பார்க்க போறது வந்து we'll talk about the second one is let's say effective nuclear charge. Effective nuclear charge, this is what we are going to talk about. So what exactly is the effective nuclear charge? I'll just tell in a very simple manner. Let's take an atom. Okay, I have a nucleus here and I have few shells here, and there are electrons. Okay, I'll just write few more. There are shells. Okay, all these are shells, and we have few electrons revolving around it. So effective nuclear charge and nucleus க்கு எவ்வளவு பவர் இருக்குதா மீனிங் இல்லையா. ஸோ இங்க நியூக்ளியர் சார்ஜோட மீனிங் ஆக்சுவல் மீனிங் என்னன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை எவ்வளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ தட்ஸ் வாட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ். See, we know that nucleus வந்து எல்லா எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்கு, இட்ஸ் அட்ராக்டிங். பட் as a matter of definition we say that effective nuclear charge is one in which nucleus will be attracting the outermost one, maximum distance ல இருக்கிறது. அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோ that is our
effective nuclear charge. Right? அப்ப இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு? If suppose ஒரு atom பெருசா இருக்கு, if the atom is bigger, okay, I'll just show you. If the atom is so much bigger and I have another atom which is smaller, obviously the effective nuclear charge is usually given by Z EFF, okay, E effective, Z effective. எதுக்கு வந்து Z effective அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? Obviously for the second one, right? Why? Because இங்க பாருங்க, இங்க ஒரு வெளி எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா the distance is more, right? அப்ப அவ்வளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியாது. அட்ராக்ட் பண்ணணும்னா பக்கத்துல இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அதிகமா அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா இங்க பாருங்க, இது ரொம்ப பக்கத்துல இருக்கு because it's a smaller atom. So for always for smaller atoms, Z effective will be more, effective will be more. I think you understood it. Because bigger atomனா distance அதிகமா இருக்கு, ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்காது, isn't it? டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா ஸ்மாலர் ஆட்டம்னா டிஸ்டன்ஸ் அதிகம் கம்மியா இருக்கு, ஸோ மோர் த அட்ராக்ஷன் பவர். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதோட ரிலேஷன் மறுபடியும் நம்ம படிக்கணும். அட்டாமிக் சைஸை பத்தி படிக்கும்போது again we will talk about effective nuclear charge. So only thing is that effective nuclear charge is nothing but நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். That's it. Okay. So now we'll move on to another property that is also very important, and that is screening effect. Screening effectங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்த effective nuclear charge சொல்லும்போது, but again I'll show you what it is. Screening effect. So I'll just draw an atom with a nucleus, and we have shells, right? We have different shells like this, and you have electrons, right? You know, everywhere you have electrons. And what exactly was effective nuclear charge? This electron வெளியே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். பட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம பார்க்கும்போது பாருங்க, உள்ள இன்சைட் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா? இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஸ்கிரீன் பண்ணும். தட் இஸ் வாட் இஸ் known as ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஓகே, இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து ஒரு ஸ்கிரீனா எஃபெக்ட் ஆகுற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் பிகாஸ் ஆஃப் இந்த சார்ஜ்னால தான் உள்ள வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து என்ன பண்ணுது, பிகாஸ் அந்த வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கான எனர்ஜி பவர்ஃபுல்னஸ் யாரு எடுக்குது, கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுது, உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுது. தட் இஸ் வாட் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். பட் யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் இட் லைக் உள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கு, தட் இஸ் ஆக்சுவலி ஸ்கிரீனிங் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். பிகாஸ் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற பவர் என்ன பண்ணுது, டிக்ரீஸ் பண்ணிட்டு. தட் இஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி கேன் பி ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட், okay, so you can say that inner electrons screens or shield. அதனால இதை என்ன சொல்லுவோம்னா ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். both are same, okay, screening effect, or you can say that it is shielding effect. both are same, shielding effect. Okay, so inner electron screens ZEF அப்படின்னா effective nuclear charge ஸ்கிரீன் பண்ற மாதிரி, கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். Fine. And always remember the screening effect வந்து electrons பொறுத்து மாறும். If you take S electron, if I take S electron, P electron, which is right electron, P electron, D electron, electrons meaning என்ன? S electron, S orbital, S subshell இருக்கக்கூடிய electrons, P electron, P subshell இருக்கக்கூடிய electrons. Okay, so D electrons and F electrons, always S electrons will have more screening effect than P, then D, then F electrons, right? So this in the point ரொம்ப important, you should remember this. It's very important, you should remember this point, right? So S electrons will have more screening effect. இதுலயே உங்களுக்கு வந்து applications இருக்கும், that will see in the next என்ன சொல்றது, next நம்ம டாபிக் பார்க்கும்போது பார்க்கலாம். So this is what screening effect is. So அந்த effective nuclear charge வந்து உள்ள இருக்க ஒரு electrons என்ன பண்ணிட்டு இருக்கு, screen பண்ணிட்டு இருக்கு, and that will be more for S electrons. That means you should understand. Okay, so now we'll go for the next one, and the next one is, and the fourth one is atomic radius. Atomic radius. So what is atomic radius? Atomic radius னா நம்ம வந்து ஆட்டம் என்ன தெரிஞ்சுக்கணும். ஆட்டம் யூஸ்வலி என்ன ஷேப்ல இருக்கும்? ஆட்டம் யூஸ்வலி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா? இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஸ்பெரிக்கல், இன்ஃபேக்ட் எலிப்டிக்கலா இருக்கும். பட் நமக்கு ஈஸியா புரியறதுக்காக தான் நம்ம வந்து என்ன எடுக்கிறது, வில் டேக் ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஆட்டத்தோட ரேடியஸ் என்ன இருக்கும், ஸ்பியரா இருக்கிறதுனால சர்க்கிள் மாதிரி நீங்க எடுத்தாலும் போதும், திஸ் வுட் பி தி ரேடியஸ், ரைட்? பட் ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் நம்ம கொண்டு போய் கால்குலேட் பண்ண முடியுமா? இட்ஸ் டிஃபிகல்ட், ரைட்? பிகாஸ் இட்ஸ் ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்மாலர். ஸோ அதை போய் நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ we have another method. So what we do is,
atomic radius வந்து different types of பிரிச்சுக்கும். Like we have different classification for atomic radius because we have different types of atoms, like metal atoms இருக்கு, right? அதே மாதிரி we have different radius. You can say that covalent radius இருக்கு, ionic radius இருக்கு for ions, metals இருக்கு, metallic radius இருக்கு. அதே மாதிரி molecules எடுத்தீங்கன்னா we have van der Waals radius. So these are there. So நம்ம வந்து எல்லாமே இப்போ பார்க்க போறது இல்லை, நமக்கு என்ன தேவை இருக்குன்னா covalent radius தான். So we'll be talking about covalent radius or radii. Okay, it's plural. Fine, it's a plural of radius. So what exactly is covalent radii? Covalent radii வந்து நம்ம ஒரு ஆட்டம் எடுத்து கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால what we do is we'll take a covalent compound எடுப்போம். Covalent compound என்ன? For example, hydrogen bonding இருக்கணும் இல்லைங்களா? ஷேர் பண்ணி electron ஷேர் பண்ணிருக்கணும். Let's take an example of hydrogen. Let's take the example of hydrogen. Hydrogen atom now is slightly I just draw how it will be. ரெண்டுமே ஒரே atoms தான், அதனால size would be same. And we think that the bonding form இருக்குதுன்னா அதனால I just write it in like nearby adjacent மாதிரி. Okay. So adjacent வரையும்போது பாருங்க, we have nucleus here. ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் கண்டுபிடிச்சு is very difficult because it's very small. ஆனா ரெண்டு ஆட்டம் சொல்லும்போது கொஞ்சம் சைஸ் பெருசாகுது இல்லைங்களா? அதனால what we usually do is we'll take the internuclear distance. இதுதான் internuclear distance. Okay, so this is atom A. This is also atom A because H2 தான் எடுத்துக்கோ, similar kind of atom. So இதுல நீங்க வந்து radius கண்டுபிடிக்கணும்னா, if I want to find out RA radius, then what you can do is you can take the internuclear distance. So internuclear distance is essentially the same radius இருக்கிறதுனால diameter எடுத்த போது இல்லைங்களா? So it is the diameter of A. இல்லைன்னா internuclear distance தான் சொல்லிக்கலாம், DA divided by 2 பண்ணா போதும், isn't it? Because the entire length divided by 2 பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will get radius, right? And this is how we usually calculate this. Okay, இல்லனா இதல நீங்க வந்து distance மட்டும் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? You can say that I can write it as RA into 2 இல்லனா RA plus RA, right? So internuclear distance is the summation of radius of two atoms. That's it. But always இப்படி பண்ண முடியுமா? No, not at all, because நாம எடுக்கிற காம்பவுண்ட் பாருங்க, என்ன காம்பவுண்ட் எடுத்திருக்கோம்? ஒரே மாதிரி ஹோமோஜினஸா இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இல்லைன்னா என்ன சொல்றது, ஹோமோ அட்டாமிக் சொல்லிக்கலாம். ஹோமோ அட்டாமிக்னா ஒரே ஆட்டம்ஸ் இருக்கக்கூடியதை எடுத்திருக்கோம். ஸோ வாட் இஃப் இட் இஸ் ஹெட்ரோ அட்டாமிக், டிஃபரன்ஸா இருக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We'll take the example, let's say HBr எடுத்துக்கலாம். Okay, we'll take HBr. We know that hydrogenோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கும். And bromine is usually bigger. It's actually கொஞ்சம் bigger இருக்கும். So I'll just draw பக்கத்துல அட்டாச் பண்ண மாதிரி கொஞ்சம் பெருசா வரையலாம். Okay, பட் இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்து DA is equal to RA plus RB இல்லைன்னா டிவைட் பை 2 எல்லாம் இங்க பண்ண முடியாது. பிகாஸ் இங்க பாருங்க, இந்த ரேடியஸ் டிஃபரெண்ட், இந்த ரேடியஸ் டிஃபரெண்ட். இப்போ நீங்க டிவைட் பை 2 பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வராது, பிகாஸ் போத் ரேடியஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்போ நம்ம வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக சேம், ஐ மீன் மெத்தடாலஜி சேம், நீங்க வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். பட் ஆக்சுவல் கான்செப்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட், ஃபார்முலா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் what we'll do is we'll find out the internuclear distance. அதுல இருந்து நம்ம எது கண்டுபிடிக்கலாம்? We can actually find out the radius. Internuclear distance நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. So internuclear distance A, B ன்னு எழுதுறேன் because this is different, right? This is A, this is B. Atoms are different. So this is equal to RA plus RB. இது வரைக்கும் கரெக்ட் தான். இதான் நம்ம எங்க பண்ணிருந்தோம்? ஹோமோ அட்டாமிக்ல, ஹோமோ டயட்டாமிக்ல பாருங்க, RA plus RB. இங்க வந்து RA plus RB, but இது பத்தாது. We need some more information because the radius are different. So what we additionally add is we'll add a constant, that is we'll just reduce, minus, subtract it, minus 0.09 into delta x. So what exactly is the delta x? Delta x என்ன மீன் பண்றதுன்னா, it means the electronegativity difference between A and B. Difference between A and B. The AB ஆட்டத்துக்கு இடையில கூட electronegativity difference நம்ம பார்க்க போறோம். Fine. So that is what delta x is. இது யூஸ்வலி வந்து உங்களுக்கு வந்து நார்மலி ஒரு கொஸ்டினே வரலாம், எலக்ட்ரோனெகட்டிவிட்டி கேட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்வேஸ் நம்ம டீடைல்டா சாப்டர்ஸ் போய் வந்து பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஒரு அட்டாமிக் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சிருக்கோம். There are two methods. ஹோமோ டயட்டமிக் வந்து என்ன, ஹெட்ரோ டயட்டமிக் வந்து எப்படி, அது மட்டும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். Fine, that is important. So this is our formula. இதுல இருந்து நீங்க ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? RA வேணும் RB வேணும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். If you know the DA கண்டுபிடிக்கலாம்.
So that is our atomic radius. But is that it? No. Atomic radius is a huge concept because மீதி நீங்க இன்ஆர்கானிக் கான்செப்ட்ஸோட எல்லா திங்ஸையும் படிக்கிறதுக்கு அயனைசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க எது ஒழுங்கா படிச்சா போதும் அட்டாமிக் ரேடியஸ் கரெக்டாக தெரிஞ்சா போதும் இஃப் யூ நோ அட்டாமிக் ரேடியஸ் வெல் ஹவு எக்ஸாக்ட்லி இட் ஒர்க்ஸ் அண்ட் வாட் டஸ் இட் மீன் அண்ட் ஹவு எக்ஸாக்ட்லி இட் மூவ்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் பீரியோடிக் டேபிள் அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க என்டையர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க பாதி படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அது கிளியரா நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ வாட் வி டூ இஸ் வில் see the factors என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அட்டாமிக் ரேடியஸை அஃபெக்ட் பண்ணும் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா எப்படி வந்து பீரியோடிக் டேபிள்ல எப்படி வந்து அட்டாமிக் ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது ஆல் திஸ் வில் see now okay so first we'll start with factors okay what are the factors affecting it's not exactly affecting in the sense எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் இல்லையா so we can I'll just write a factors affecting atomic radius எப்படி சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி atomic radius okay so so let's say we'll take electron what is it நம்மளோட ஒரு நம்ம இங்க கான்செப்ட் படிச்சிருந்தோம் இல்லைங்களா ரிமெம்பர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் பார்க்கலாம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் இப்போ பார்க்கலாம் ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பிகாஸ் அதை வச்சு நம்ம இங்க வந்து ஒரு ஃபேக்டர் எடுக்க போறோம் ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும் ரைட் ஸோ யூ கேன் சே தட் அட்டாமிக் ரேடியஸ் ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது மீனிங் என்ன அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் கம்மியா தானே இருக்கும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஆட்டத்தோட சைஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் அதிகமா இருக்கும் ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இந்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆல்வேஸ் ஸோ ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் கம்மியாயிட்டு வரும் ஒரு வைஸ் வைஸ் ரைட் another one is screening effect okay so atomic radius and screening effect எப்படி இருக்கும் what exactly screening effect screening effectங்கிறது அது ஸ்கிரீன் பண்ண மாதிரி பாக்குறீங்க எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது ஸ்கிரீன் பண்ணுது இப்போ ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இங்க அதிகமா இருக்கு ஜஸ்ட் ரைட் ஹியர் ஓகே ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமாட்டே போகுதுன்னு மீனிங் என்ன எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சைஸ் என்ன ஆகும் அதிகமாகும் பிகாஸ் அவ்வளவுக்கு அட்ராக்ஷன் பவர் இருக்காது நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்பவுமே என்ன இருக்கும் டைரக்ட்லி தான் ப்ரொபோர்ஷனாக இருக்கும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து டைரக்ட்லி தான் ப்ரொபோர்ஷனாக இருக்கும் இட் இஸ் நாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஃபைன் வை பிகாஸ் இப்போ ஸ்கிரீன் ரொம்ப அதிகமாக ஸ்கிரீன் பண்ணதுன்னு மீனிங் என்ன எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் என்ன ஆகுது கம்மியாகுது ஸோ இஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டிக்ரீசிங் ஆட்டோமேட்டிக்கலி எது இன்க்ரீஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் அதான் நமக்கு சொல்லுவோம் அப்போ ஸ்கிரீனிங் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக நிறைய ஸ்கிரீன் பண்ணுது ஸோ அட்ராக்ஷன் பவர் கம்மியா இருக்கு அட்டாமிக் ரேடியஸ் இஸ் மோர் ரைட் ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போற விஷயம் ஃபைன் ஓகே ஸோ நவ் ஆனால் இது மட்டும் போதும் நம்ம படிக்கிறதுக்கு வி ஆல்சோ ஷுட் நோ சம் மோர் திங்ஸ் லைக் லெட்ஸ் சே ஒன் மோர் திங் யூ கேன் சே ஒன் மோர் ஃபேக்டர் atomic radius and number of shells shell number increase ஆனா என்ன ஆகும் that's it's very simple like this shell number increase ஆனா obviously atomic radius increase ஆகும்ல more the number of shells more will be the radius so it directly proportional to shell number இல்லனா number of shells n value n is equal to 1 k shell m shell increase ஆகும் இது so இதுதான் நம்மளோட மோஸ்ட்லி இருக்கக்கூடிய factors affectingங்கிறது இல்லையா so இப்போ அந்த ஃபேக்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன படிக்க போறோம்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெண்ட்னா பீரியோடிக் டேபிள் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆயிட்டு இருக்கு we can call it as periodic trend always remember periodic trend எப்பவுமே நீங்க லெஃப்ட்ல இருந்து பீரியோடிக் டேபிளோட லெஃப்ட்ல இருந்து ரைட் நீங்க மூவ் பண்ணும்போது so let's say left to right what do you mean by left to right so I'll show the periodic table which means இப்போ ஏதோ ஒரு குரூப் நீங்க பீரியட் ஓகே so we will take the example நம்மளோட ட்ரெண்ட் பார்க்கிறதுக்காக okay we'll take the example of second period okay just take the example of second period இது செகண்ட் பீரியட்ல பாருங்க நீங்க லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லித்தியத்துல இருந்து பெர்லியம் போகும்போது அட்டாமிக் சைஸ் வந்து கம்மியாயிட்டே வரும்
அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வை பிகாஸ் நீங்கள் லித்தியம் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா, take the configuration. Okay, take the configuration of lithium. இங்க என்ன வருது? 1s2 வரும். அதே மாதிரி நீங்க பெரிலியம் போனா 1s2 வரும். தென் போரான் போனா 1s2 2p1. which means நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போற நியான் வரைக்குமே உங்களுக்கு வந்து 2p தான் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரும் கடைசியா. அப்ப எது மாறுறது இல்லை, அந்த 2ங்கிற சப் ஷெல் மாறுறது இல்லைல்ல, சேம் ஷெல்ல தான் என்ன ஆகிட்டு இருக்கு, எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் 2 தான். அதே மாதிரி நீங்க அடுத்த பீரியட் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தேர்ட் ஷெல்ல தான் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறது, கடைசி ஷெல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கான் நீங்க கடைசி எடுத்தீங்கன்னா 3p6 இருக்கும். இது வந்து உங்களுக்கு 4p6 வர மாதிரி இருக்கும். ஸோ what I'm telling is, ஒவ்வொரு பீரியட் நீங்க எடுக்கும்போது லெஃப்ட் ரைட்ல நீங்க போகும்போது எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிற ஷெல் மாறுறது இல்லை, ஒரே எலக்ட்ரான் ஒரே ஷெல்ல தான் ஆட் ஆகிட்டு இருக்கு, ரைட். அண்ட் பிளஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் we can say that இப்போ பாருங்க, we have the atomic number of lithium is 3, right, and atomic number of beryllium is 4, right. Atomic number of beryllium is 4. So which means what is that? What exactly is atomic number? Number of electrons. Number of electrons na number of protons equal than protons எங்க இருக்கு? Inside the nucleus. So if number of protons are increasing, then nuclear charge also will be increasing, right? So when I say atomic number 3 and atomic number 10, obviously we know that atomic number 10 இருக்கிறதுக்கு தான் அதிகமா nuclear charge இருக்கும். So we have two conditions now. என்ன condition? Condition number 1 is that, or the point number 1 is that லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறது சேம் ஷெல்ல தான், இல்லையா, 2ங்கிற ஷெல்ல தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு இந்த இதுல பீரியட்ல, isn't it? அண்ட் லெஃப்ட் இருந்து ரைட் போகும்போது கடைசி வரும்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கும், புல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ obviously அட்டாமிக் சைஸ் கம்மியாகும். தட் இஸ் ஹவ் த அட்டாமிக் சைஸ் இஸ் டிக்ரீசிங், ரைட். சேம் கேஸ் இதான் உங்களுக்கு எங்க இருக்கும், டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம்னா ஒரு பீரியட் ஏதோ ஒரு பீரியட் நீங்க எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே நம்ம வந்து செகண்ட் பீரியட் எடுக்கலாம், ஒரு செகண்ட் குரூப் எடுக்கலாம் பெரிலியத்துல இருந்து. ஓகே, பெரிலியத்துல இருந்து நான் ரேடியம் வரைக்கும் எடுக்கிறேன். ஃபைன். ஸோ பெரிலியம் வந்து அட்டாமிக் நம்பர் என்ன, 4. what is the rate about radium? It's too high, right? 88. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா பாருங்க ஷெல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இங்க நீங்க வந்து 2p தான் எடுக்கிறீங்கன்னா இங்க உங்களுக்கு 3 தான் இருக்கும், இங்க வந்து 4 இருக்கும், இங்க வந்து 5 இருக்கும், 6 இருக்கும். ரைட் த கான்ஃபிகரேஷன் வந்து கீழே வரும்போது ஷெல் என்ன ஆயிட்டு இருக்கு, இது இன்க்ரீசிங். ஸோ ஷெல் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் ஃபைன். ஆனா ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எவ்வளவுதான் நீங்க ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஷெல்ஸ் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. பாருங்க, ஒன் ஷெல், 2 செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல், இதெல்லாம் வரும்போது என்ன சைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. தட்ஸ் வை மேல கீழ் வரும்போது ஆல்வேஸ் சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட ஐடியா வந்து எக்ஸாக்ட்லி எதனால அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நம்ம வந்து எக்ஸாக்ட்லி நம்ம இந்த டாபிக் பார்க்கும்போதுலாம் வில் see that ஒரு சாப்டர் எக்ஸாக்ட்லி வரும்போது நம்மளோட ஐடியா என்னன்னா, அட்டாமிக் சைஸ் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கரெக்டாக நீங்க தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் டு ரைட். ஓகே, பிகாஸ் இதுக்குள்ள நிறைய திங்ஸ் படிக்கிறதுக்கு இருக்கு. ஃபைன், நம்ம நிறைய எக்ஸெப்ஷன் படிக்கணும். பட் அது நம்ம அதெல்லாம் வந்து ஒரு செக்ஷனாவே தேவை இருக்கு நமக்கு. ஸோ நவ் யூ டாக் அபௌட் தி பேசிக்ஸ். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போறது இல்லை, அதனால தான் நான் வந்து எக்ஸாக்டாக அந்த ரீசன் சொல்லலை, நம்ம எழுதலை இங்க. ஓகே, ஜஸ்ட் ஐ ஹவ் டு அண்டர்ஸ்டுட் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ பீரியாடிக் ட்ரெண்டை நீங்க பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் நீங்க போகும்போது ஆல்வேஸ் என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் ரேடியை வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். ஐ டோல்ட் யூ தி ரீசன். பிகாஸ் ஒரே ஷெல்ல தான் எலக்ட்ரான் ஆட் ஆகுது, பிளஸ் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ சைஸ் கம்மியாகும். ஆனா when you go top to bottom இல்லையா, அது எந்த குரூப்ல இருக்கட்டும், செகண்ட் குரூப் மட்டும் இல்லை, எந்த குரூப்ல இருந்தாலுமே அட்டாமிக் ரேடியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். and I told you the reason for that too. It's because shells increase ஆகிட்டு இருக்கு, ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் 2 3 அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் வை it is increasing. பட் எப்பவுமே இதே மாதிரி தானா நம்ம வந்து ஸ்மூத்தா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பார்க்க முடியும், டிக்ரீஸ் பார்க்க முடியுமா, கண்டிப்பா கிடையாது. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். இட்ஸ் நாட் நம்ம டீப்பா பார்க்கல. there are plenty of exceptions இருக்கு, there are plenty of exceptions. ஸோ இன்ஆர்கானிக்கோட ஒரு பியூட்டிங்கிறது வந்து அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்கறதுக்கும் ஒரு சான்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ் தான். நீங்க படிக்கிறது வந்து ஒரு ஸ்மூத்தான வேலை படிக்கிறீங்க, பட் கண்டிப்பா அதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒன் எக்ஸப்ஷன் because I cannot tell all the exceptions here. To like to what to say, tell you how it is. Okay, exceptions சொல்லும்போது there is a famous concept which is known as lanthanide contraction. Okay, lanthanide contraction. I'll just briefly நான் சொல்றேன் என்னன்னு. Okay, I'll just take the periodic table and tell you what is lanthanide contraction. Okay, fine. So we have the periodic table.
ஸோ these are lanthanides. இந்த group 57 இருக்கு இல்லைங்களா, இதுதான் lanthanides சொல்லுது. F blockல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரீஸ் இந்த lanthanides. ஸோ we know that left ரைட் போகும்போது கண்டிப்பா சைஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி படிச்சது லெஃப்ட் ரைட் போகும்போது. ஆனா இதுல அடிஷனலா இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், பிகாஸ் இதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லாவே எஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். கம்ப்ளீட்டா என்ன எலக்ட்ரான்ஸ், எஃப் எலக்ட்ரான்ஸ். வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி எஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம். எஃப் எலக்ட்ரான்ஸோட ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப என்ன இருக்கும், கம்மியா இருக்கும் பாருங்க. இட்ஸ் வெரி லெஸ். இப்போ ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் போது அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும், ரொம்ப. நம்ம டைரக்ட்லி தானே ப்ரொபோர்ஷன் படிச்சிருந்தோம். கேன் see here, right? Atomic size, atomic radius is directly proportional screening effect. Screening effect கம்மியாகுது, atomic radius கம்மியாகும். ஸோ இந்த ரைட் சைடு போக போக ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதோட சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கும். இது என்னது நம்மளோட லூட்டீஷியன் எல்லாம் 71 வரும்போது அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பாருங்க. 71க்கு அப்புறம் எங்க வருது, இதுதானே 72. அந்த எஃபெக்ட் வந்து எதுலையும் தெரியும், ஹாஃப் மியம். ஸோ இஃப் யூ டேக் டைட்டானியம், zirconium and hafnium. Okay, so I just write here we have titanium, zirconium and hafnium. கீழே தானே போயிட்டு இருக்கு, ரைட்? அப்போ obviously சைஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. சைஸ் என்ன இருக்குன்னு அட்டாமிக் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ டைட்டானியத்தை விட zirconium அதிகமா இருக்கும், அதை விட ஸோ டைட்டானியத்தை விட zirconium அதிகமா இருக்கும், தென் ஹாஃப்னியம் தான் அதிகமா இருக்கும், ரைட்? ஆனா இங்க அப்படி கிடையாது. பிகாஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இந்த ஹாஃப்னியத்தோடதும் zirconiயத்தோடையும் சைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும், இட் வில் பி ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். So other exception then actually increase are but it's almost similar. What's the reason again? The reason is same because of lanthanide contraction. Why? What happens is இது வரைக்கும் ரொம்ப சைஸ் ரொம்ப சின்னதாகுது இல்லைங்களா, அந்த கண்டினியூஷன் இருக்கும். ஆக்சுவலி வந்து சைஸ் பெருசா இருந்திருக்கணும். லுட்டீஷத்துக்கு அப்புறம் வந்து ஹாஃப்னியம் வர்றதுனால அந்த அந்த டிக்ரீசிங் டெண்டன்ஸ் எங்க இருந்திருக்கும், ஹாஃப்னியத்துல. இப்போ கொஞ்சம் கம்மியாகும் சைஸ், அதனால சிர்கோனியத்துக்கும் ஹாஃப்னியத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் வந்துடும். பிகாஸ் ஆஃப் திஸ், அதுதான் நமக்கு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அதுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த drawbacks and limitations, and there are plenty of limitations, right? அதில் நம்ம வந்து எக்ஸாக்ட் சாப்டர் படிக்கும் போதெல்லாம் we'll see that. Okay, ஸோ அட்லீஸ்ட் இவ்வளோ திங்ஸ் ஆகுது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். அட்டாமிக் ரேடியஸ் அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ வில் ஸ்டாப் திஸ் அட்டாமிக் ரேடியஸ் ஹியர், தென் வில் கோ ஃபார் சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப கொஸ்டின் கேட்கறதுக்கும் அதே மாதிரி கன்செப்சுவல் வைஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டான ஒன்று தான். தட் இஸ் லெட்ஸ் சே we have ionization enthalpy. Okay, ionization enthalpy or ionization energy. Ionization energy சொல்லுவோம், ionization enthalpy சொல்லுவோம், or ionization potential சொல்லலாம். எல்லாமே ஒன்று. ஸோ அந்த வேர்ட்ஸ் எது வந்தாலும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆல் திஸ் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன தெரியறதுக்காக we will see the definition quick. So I'm not writing the definition. I'll just tell you exactly என்னன்னு சொல்றேன். If you take an atom, okay, I'll just take an atom. We have a nucleus. I have an atom, right? அவன் ஆட்டம் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. நான் வெளியே இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் எடுக்கிறேன். ஸோ அயோனைசேஷன் எனர்ஜியோட மீனிங் என்னன்னா, இட் இஸ் ஆக்சுவலி த எனர்ஜி ரிக்வயர்ட். எதுக்கு எனர்ஜி ரிக்வயர் பண்ணும்? ஃபார் ரிமூவிங் திஸ் எலக்ட்ரான். பிகாஸ் இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் வந்து ஃபுல் பண்ணி வச்சிருக்கு இல்லைங்களா, அந்த எலக்ட்ரானை நீங்க வெளியே எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்றதுக்கு நீங்க எனர்ஜி எவ்வளவு கொடுக்கணும், நீங்க கொடுக்க வேண்டிய எனர்ஜி தான் அயோனைசேஷன். ஸோ எனர்ஜி ரிக்வயர்ட் எதுக்காக? டு ரிமூவ் outermost electron. And remember, இது நம்ம எடுக்கும்போது இந்த ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட்டம் வந்து gaseous ஸ்டேட்ல தான் இருக்கும், gaseous ஆட்டமா தான் இருக்கும். ஸோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு தனியாக ஒரு ஆட்டம், ஐசோலேட்டட் ஆட்டமா இருக்கணும். ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுக்கிறீங்க, gaseous ஸ்டேட்ல இருக்கிறது. அந்த gaseous ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தோட வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் நீங்க என்ன பண்றீங்க, ரிமூவிங். அதுக்கு எவ்வளவு எனர்ஜி நீங்க வந்து கொடுக்குறீங்க, எனர்ஜி கொடுத்தா தானே ரிமூவ் பண்ண முடியும். தட் இஸ் அயோனைசேஷன். ஸோ இப்போ நம்ம அதோட கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் படிக்கலாம். தென் அகெயின் ட்ரெண்ட் என்ன அதெல்லாம் படிக்கணும். ஓகே, ஸோ அட்டாமிக் ரேடியஸ் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இட் வில் பி வெரி ஈஸி நவ். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் த ஃபேக்டர்ஸ். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் ஸ்டார்ட் வித் atomic radius. Okay, so ionization enthalpy and atomic radius. See, if atomic radius ரொம்ப பெருசா இருக்குன்னா, if an atom is huge, கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆட்டம் சின்னதா இருக்கு.
எங்கே வந்து அதிகமாக அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இதில் தானே இருக்கும். அப்போ இதை ரிமூவ் பண்ணுறதானே கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்க வேண்டிய இருக்கு, நிறைய அயனைசேஷன் கொடுக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே ஒரு எலக்ட்ரான் வெளியே இருந்துச்சுன்னா ஈஸிலி கேன் பி ரிமூவ், ரைட்? பிகாஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போ அயனைசேஷன் எனர்ஜி நீங்கள் அவ்வளோ கொடுக்க வேணும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி லெஸ். ஸோ எனர்ஜி ரிக்வயர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். ஓகே. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பாருங்க, இதில் அதிகமாக தானே இருக்கு. ஸோ திஸ் இட் இஸ் பிக், அதிகமாக தானே இருக்கு. பிகாஸ் சைஸ் சின்னதாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப அதிகமாக க்ளோஸ்லி புல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ZEFF, right? So if you cannot go for screening effect atomic radius உங்களுக்கு directly தானே proportional. அப்போ ionization energy எப்படி இருக்கும்? Ionization energy will be inversely proportional to screening effect. Because screening effect அதிகமானா automatically atomic radius increase ஆகும். So ionization energy கம்மியாகும். So இது நாம already நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி, screening effect atomic radius. And there is one more thing, very importantly, ionization energy is always directly proportional to stability of a substance. Stability. இது எப்படி நம்ம பார்ப்போம்னா, we will always go for half-filled we will always go for half-filled and fully filled orbitals. Because always remember, half-filled and fully filled வந்து எப்பவுமே ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹை ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு மீனிங் என்ன, அதை வந்து அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்டேபிள். ஸோ யூஸ்வலி வந்து half-filled, அதுக்கு ஒரு தியரி இருக்கு. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து டீட்டெயிலாக சாப்டர் படிக்கிறது பார்க்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் அ காம்பவுண்ட், நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க, அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து half-filled இருக்கு இல்லைன்னா fully filled இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரைட்? ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சொல்கிறேன், கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுதுன்னா பார்க்கலாம். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். லெஃப்ட் ரைட் என்ன பீரியோடிக் ட்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பீரியோடிக் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அட்டாமிக் ரேடியஸும் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், கேன் சே தட் லெஃப்ட் டு ரைட் always ionization enthalpy will increase because atomic radius என்ன ஆயிட்டு இருக்கு, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே இன்வெர்ஸ்லி தான் ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி you go for top to bottom போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் இது வந்து எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்ல தான் ப்ரொபோர்ஷனல் இருக்கு, ரைட்? ஸோ இப்படி படிச்சா போதும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து லெஃப்ட் ரைட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா அயனைசேஷன் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது தெரிஞ்சா போதும். பட் ஆல்வேஸ் இஸ் இட் லைக் திஸ்? நோ, கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் டேக் அன் எக்ஸாம்பிள். லெட்ஸ் கன்சிடர் லெட்ஸ் சே நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இது ரெண்டு கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு அதிகமாக கண்டுபிடிக்கிறது, கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதி இருக்கணும். ஸோ இட்ஸ் ரைட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் போத் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ நைட்ரஜனுக்கு நம்ம எப்படி எழுதலாம், நைட்ரஜனுக்கு வந்து 1s2 because 7, right? 2s2 2p3. இது வந்து 1s2 2s2 2p4 இருக்கும் இல்ல, 8 electrons இருக்கு. இதுல பாருங்க, if you take a p subshell எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, 3 ஆர்பிட்டல். 2p3 னா மீனிங் என்ன, what is 2p3? 3 electrons இருக்குன்னு மீனிங். So I just write 3 electrons, 1 2 3, and now see it is half filled. But if I write here, see I'm only writing 2p here. Okay, outermost மட்டும் தான் எழுதுறேன், இங்க நான் 2p எழுதுறேன். So again 3 orbitals இருக்கு, எவ்வளவு electrons இருக்கு, 4 இருக்கு. So I just add 4, 1 2 3 and 4. This is not half filled, this is partially filled. அப்ப இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? So it's directly proportional, the ionization is directly proportional to half filled and fully filled. அதுக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எதுக்கு அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும், ஆல்வேஸ் நைட்ரஜனுக்கு தான் அதிகமாக இருக்கும்.
ஆனா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க, இங்க லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் என்ன இருக்கணும், இன்க்ரீஸா இருக்கணும். நைட்ரஜனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆக்சிஜன் வருது இல்லைங்களா? if you take the periodic table பாருங்க, take the periodic table, உங்களுக்கு வந்து நைட்ரஜனுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன் வருது. அப்போ ஆக்சிஜனுக்கு தானே அதிகமா இருந்திருக்கணும். பட் ஹியர் எதுக்கு அதிகமா இருக்கு, நைட்ரஜனுக்கு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட், இதுதான் அயனைசேஷன். இப்போ ஆஸ் எ டூலுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, எக்ஸெப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் தீஸ் திங்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நவ் அயனைசேஷன் என்தால்பி மாதிரியே இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது again with the diagram I will show you. We have an atom. Okay, let's say we have an atom, nucleus atom இருக்கு, and இதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. அயனைசேஷன் என்தால்பி வாஸ் லைக், நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தானே பார்த்தோம். இப்போ வந்து திங்க் தட் இன் ஆப்போசிட்லி, வெளியூர் எலக்ட்ரான் இருக்கு, ஒரு ஆட்டத்தில் ஏதோ எலக்ட்ரான் இருக்கு, அந்த எலக்ட்ரான் வந்து எங்க வரணும், டுவோர்ட்ஸ் த ஆட்டம் வரணும், உள்ள வந்து அட்டாச் ஆகணும், ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் ஆகணும். ரைட், ஸோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது என்ன சார்ஜ் இருக்கும். சி அயனைசேஷன் என்தால்பி இருக்கும்போது ஆல்வேஸ் ஐ கேன் ஆல்சோ ஷோ ஹியர் லைக், சி if you take a diagram, always look for example, let's say சோடியம் எடுத்துக்கணும். சோடியம் வந்து என்ன சார்ஜ் தான் இருக்கு, எப்பவுமே Na பிளஸ் தானே. வை, இது அயனைசேஷன் என்தால்பியோட ஒரு ப்ராடக்ட் தான் இது. சோடியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது, வெளியே போகுது, பிளஸ் சார்ஜ் இருக்கும். அப்போ அயனைசேஷன் என்தால்பியோட எண்ட் ப்ராடக்ட் எப்பவுமே பாசிட்டிவ் அயன்ஸா இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டியோட எண்ட் ப்ராடக்ட் எப்பவுமே மைனஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் குளோரின், குளோரின் வந்து எலக்ட்ரான் வாங்க தான் ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ மைனஸ் சார்ஜ் ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வருது இல்லைங்களா, நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டியோட எண்ட் ப்ராடக்ட் வந்து நெகட்டிவ் அயன்ஸா இருக்கும், அயனைசேஷனோட வந்து பாசிட்டிவ் ப்ராடக்ட்ஸா இருக்கும். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஹவு டு வி ரைட், என்ன எழுதிக்கலாம், யூ கேன் சே தட் எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது it is energy released, is exactly opposite. அங்க நாம என்ன பார்த்தோம், எனர்ஜி required, இங்க வந்து எனர்ஜி ரிலீஸ் எப்போ, எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது. எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த ஆட்டம், எந்த ஸ்டேட்ல இருக்கணும், அகைன் கேஸ் ஸ்டேட்ல இருக்கும். தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ திங்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட், ரெண்டுமே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ரைட், ஸோ அதுக்கு மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து இங்கே ஃபேக்டர்ஸும் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். ஓகே, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபேக்டர்ஸ் சொல்லும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க என்ன சொல்றது, அட்டாமிக் அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி EA இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் ரேடியஸ். பிகாஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து அட்டாச் ஆகணும்னா அதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமானது இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த அட்ராக்ஷன் பவர் என்ன ஆகும், கம்மியாகும். தட் இஸ் வை எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ நீங்க ஒரு பீரியட், ஒரு என்ன சொல்றது, ஒரு பீரியட்ல வந்து லெஃப்ட் டு ரைட் நீங்க மூவ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, கம்மி ஆகுது. அப்போ அதிகமா அட்ராக்ட் பண்ணால நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாகும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ அதே மாதிரி கேன் ஆல்சோ கோ ஃபார் என்ன சொல்றது, இப்போ ஹாஃப் ஃபில்டு ஃபுல்லி ஃபில்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே யூ ஹேவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் ஹாஃப் ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு, இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஜீரோவா இருக்கும். ஏன், பிகாஸ் அது ஆல்ரெடி ஸ்டேபிளா தானே இருக்கு ஹாஃப் ஃபில்டு ஃபுல்லி, எஸ்பெஷலி நோபல் கேசஸ் எல்லாமே. டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் நோபல் கேசஸ். இப்போ நோபல் கேஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும், அது ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு, அது மறுபடியும் எதுக்கு எலக்ட்ரான் வாங்கணும். ஸோ அதனால எலக்ட்ரான் வாங்காது, எலக்ட்ரான் வாங்காதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன ஆகும், ஜீரோ ஆகும். ரைட், ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலயும் நீங்க ட்ரெண்ட் வேணா எழுதிக்கலாம் குயிக்கா. I'll just go for the trends. I hope you understood the trends. நம்ம ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ரெண்ட் என்ன சொல்லிக்கலாம், நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும் பார்த்தோம், இட் increases because atomic radius என்ன ஆயிட்டு இருக்கு, decrease ஆகுது. And top to bottom electron affinity வந்து decrease ஆகும் because atomic size வந்து increase ஆகுது. It's always inversely proportional. And இதுல exceptions இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. There are plenty of exceptions. I'll just tell you one exception. அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாங்க. One exception. So okay. So exception if you take halogens. Halogens வந்து எப்படி நாம எழுதலாம்னா, we'll start with fluorine, right? Fluorine, chlorine, bromine, iodine. இப்படிதானே இருக்கு. ஸோ ஆக்சுவலி பாருங்க, ஒரு குரூப்ல தான் இருக்கு ஃப்ளூரின், அதுக்கப்புறம் கீழே குளோரின், ப்ரோமின் அப்படி தான் வந்துருக்கு. ஸோ
எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன இருந்திருக்கணும், கீழே வர வர டிக்ரீஸ் தான் இருந்திருக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்படின்னு எதுக்கு அதிகமா இருக்கும், ரொம்ப ஃப்ளூரின் அதிகமா இருக்கும், தென் குளோரின், தென் புரோமின். ஆனா இந்த ஆர்டர் வந்து தப்பு. இது மட்டும் சேஞ்ச் ஆகணும், ஃப்ளூரின் மீதியெல்லாம் கரெக்ட் தான். இஃப் யூ வந்து குளோர் வில் ஹேவ் ஸ்லைட்லி மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் ஃப்ளூரின், ரைட். இது மட்டும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான ரீசன் யூ கேன் திங்க். ஸோ இட்ஸ் லைக் சைஸ் டிஃபரன்ஸ்னால தான். சைஸ் டிஃபரன்ஸ்னா இப்போ ஃப்ளூரின் பாருங்க, ஃப்ளூரின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்ன ஆட்டமா இருக்கும். இந்த ரொம்ப சின்ன ஆட்டமா இருக்கிறதுனால ஆல்ரெடி நிறைய எலக்ட்ரான்ஸ் இதுக்குள்ள இருக்கு இல்லைங்களா. அப்போ மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் உள்ள வருது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும், மோர் ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால அவ்வளோ எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாது, உள்ள வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் ஃப்ளூரின் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ எக்ஸப்ஷன் இதே மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ ஆல்ரெடி சின்ன ஆட்டம், அப்போ குளோரின் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் பெரிய ஆட்டம், கீழே வரும்போது சைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. அதனால ஈஸியாக அக்காமடேட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ளோரினால் அக்காமடேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ரிப்பல்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் அபவுட் அயனைசேஷன் என்தால்பி. அண்ட் உங்களுக்கு அயனைசேஷன் என்தால்பி பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது யூ ஹேவ் அயனைசேஷன் 1, 2, எது 1, 2, 3 இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அதை வச்சு உங்களுக்கு நிறைய கான்செப்ட் கேட்பாங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் உள்ள வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்ட் சாப்டர் படிக்கும்போது தான் யூ see that. ஸோ what I mean to say is that அட்லீஸ்ட் இவ்வளோ பாயிண்ட்ஸாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கணும். தென் ஃபர்தராக படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வில் டாக் அபவுட் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கடைசியாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது தட் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் கான்செப்ட், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்கிறது அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெண்டன்சி, ஜஸ்ட் tendency of an atom to attract shared pair of electron. That's it. This is electronegativity. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, if I take a compound HCl, HCl னா you have HCl, right? இந்த பாண்டிங்கான மீனிங் என்னன்னா there will be two electrons. இதோட மீனிங் வந்து ரெண்டு எலக்ட்ரான் தான் பாண்டிங். one bonding actually two electrons. இப்போ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து அந்த பாண்ட் வந்து யூஸ்வலி குளோரின் பக்கத்துல தான் ஸ்லைட்லி இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன மூவ்மெண்ட், வீல் கால் இட் அஸ் டைபோல் மூவ்மெண்ட். அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி, ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது, பிகாஸ் குளோரின் ஹேஸ் அ கெப்பாசிட்டி, ஒரு டெண்டன்சி டு அட்ராக்ட் ஷேர் பேர் தான் ஷேரான எலக்ட்ரான். ஷேர் பேர் எலக்ட்ரான் வந்து டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் வந்து மூவ் ஆகுறதுக்கு இல்லைன்னா புல் பண்றதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. அண்ட் தட் டெண்டன்சி இஸ் நோன் அஸ் electronegativity. So that is for electronegativities. So you can think electronegativity அதிகமா இருக்கணும்னா அதோட அட்டாமிக் சைஸ் என்ன இருக்கணும், சின்னதா இருந்திருக்கணும். அப்பதான் அதிகமா அட்ராக்ட் பண்ண முடியும். சேம் சேம் கான்செப்ட். அப்போ all these things we can say, isn't it? Factors நம்ம என்னென்ன சொல்லிக்கலாம், quickly we'll go for the factors. என்ன factors சொல்லலாம் electron affinityல? So if I write electron, so not electron affinity, electronegativity, இல்லையா? Electronegativity will be inversely proportional atomic size, right? Because atomic size வந்து increase ஆக electronegativity கம்மியாகும், negativity கம்மியாகும். எவ்வளவு சின்னதா இருக்கும் atom அவ்வளவு பெட்டரா இருக்கும் இல்லைங்களா electronegativity. What about ZEF அப்படின்னா effective nuclear charge கண்டிப்பா directly தானே proportional இருக்கும். It's always directly proportional to ZEF, isn't it? ZEF. Screening effect, obviously it is inversely proportional, isn't it? ஏன்னா size, atom size வந்து பெருசா இருக்கும். Screening effect, right? அதே மாதிரி one important point you can say that உங்களுக்கு வந்து usually noble gases, if you take noble gases ஓட ப்ராப்பர்ட்டி என்னன்னா அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் இல்லைங்களா. அதனால மறுபடியும் எலக்ட்ரான் என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. நம்ம வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டிலே பார்த்தோம், அதே தான் நோபல் கேசஸ்க்கு வந்து யூஸ்வலி வந்து electronegativity வந்து ஜீரோவா இருக்கும். பிகாஸ் it doesn't want to, it's not necessary, right? Because already it is completely filled, so ஜீரோவா இருக்கும். So these are the factors. So can also go for the trends are same. இந்த பாருங்க trends வந்து ionization enthalpy, electron affinity and electronegativity எல்லாமே trends same தான், which means left to right போகும்போது electronegativity என்ன இருக்கும், increase ஆகும். because atomic size என்ன ஆயிட்டு இருக்கு, decrease ஆயிட்டு இருக்கு. top to bottom போகும்போது electronegativity will decrease.
because atomic size என்ன ஆயிட்டு இருக்கு, increase ஆயிட்டு இருக்கு. That's it. Right. Now இதுல ஒரு important thing என்னன்னா, if you consider electronegativity, நம்ம entire periodic table லயே more electronegativity இருக்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா fluorinuக்கு இருக்கும். பிகாஸ் அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இப்போ சைஸ் கம்மியானா electronegativity என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா like fluorinoட சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ fluorine has the maximum electronegativity. Then we have oxygen. Okay. அதுக்கப்புறம் we have nitrogen and அதுக்கப்புறம் we have chlorine. But chlorine nitrogen வந்து almost same ஆ இருக்கும். Okay. Then we have carbon. Then we have bromine. All those things are there. So at least these many things you should know. இந்த ஒரு order நீங்க தெரிஞ்சிருக்கணும். Fine. Now இதெல்லாம் வந்து எதனால எப்படி இதெல்லாம் வந்து ஆர்டர்ல வச்சிருக்காங்கன்னா we have a scale. Electronegativity கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு, which is usually called as Pauling scale. அந்த பவுலிங் ஸ்கேல் வந்து அதோட மேக்ஸிமம் வேல்யூங்கிறது வந்து எப்பவுமே 4 ஆகும். மேக்ஸிமம் 4. அந்த 4 தான் எதுக்கு இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. ஸோ ஃப்ளூரினோட பவுலிங் ஸ்கேல் வேல்யூ வந்து 4, அதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3.9 ஆக்சிஜன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வேல்யூஸ் நமக்கு தேவையில்லை, இந்த ஆர்டர் நீங்கள் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ அதே மாதிரி பவுலிங் ஸ்கேல் மாதிரி வி ஹவ் முல்லிகன் ஸ்கேல், இது இன்னொரு ஸ்கேல். ஸோ அதில் நம்ம வந்து டீட்டெயிலாக சாப்டர்ஸ் செஷன் வரும்போது வில் see that. ஓகே. ஸோ இப்போ இந்த செஷன் நம்ம படிச்சது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம லாஸ்ட் செஷன் மாதிரி கிடையாது, இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்ன, வாட் இஸ் லைக் அயனைசேஷன் தெரப்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இல்லையா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அட்டாமிக் சைஸ் எப்படி இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன எல்லாத்துக்குமே ட்ரெண்ட்ஸ் படிச்சிருந்தோம். ஸோ இது நீங்க கரெக்டாக தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், அடுத்த சாப்டர்ஸ் இதெல்லாம் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் அபவுட் basic things about inorganic. There is one more basic session coming on. I'll just add up one more basic session, that is chemical bonding. Chemical bonding ஒரு chapter இருக்கு. அதுல there are few things like covalent bonding என்ன, exactly ionic bonding என்ன, எப்படி நம்ம அதை அசஸ் பண்றது, what is lattice enthalpy, okay, how do we solubility எப்படி இருக்கும் காம்பவுண்டோட, அதெல்லாம் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்க போறோம். Fine. So wait for that session. Till then, okay, thank you.